ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் இந்த ஆலயத்தில் நெல்லை ஸ்ரீ தர்மசாஸ்தா பாத யாத்திரை குழு இவங்க பக்தர்கள் அன்னதான குழுன்னு 22 ஆண்டுகளாக இதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒரு தினமும் இவர்கள் குறைந்தது ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளார்கள். காலை மாலை இரவு என்று அனைவருக்கும் வழங்கியுள்ளார்கள். அவர்களை ஒரு சில கேள்விகளுடன் அவருடைய பதிலையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஐயா, நீங்கள் இந்த பாத யாத்திரை குழை எதற்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க? நாங்கள் இந்த வழியில் பாத யாத்திரையாக வந்துட்டு இருந்தோம். பாத யாத்திரையாக வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு சிரமங்கள் இருந்ததுனால நாங்கள் அச்சங்கோயிலில் அன்னதானம் பண்ணணுன்ட்டு நாங்கள் நினைவு வந்தது. அதனால் அச்சங்கோயில் அன்னதானத்தை செய்யணும் எப்படி என்று ஒரு முடிவெடுத்து எங்கள் குழுவிலிருந்து ஒரு முடிவெடுத்து அச்சங்கோயில் அன்னதானத்தை ஒரு சிறிதாக நடத்தினோம். இன்றைக்கு 22 ஆண்டுகளுக்கு மேலாகி இந்த அச்சங்கோயில் அன்னதானம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஐயனின் அருளால் இந்த அச்சங்கோயில் அன்னதானத்துக்கு எங்கள் திருநெல்வேலி மார்க்கெட்டில் இருந்து எல்லோரும் காய்கறி கனிகள் எல்லாரும் தந்து கொண்டு இருக்கிறார்கள். இது போக நம்ம இங்கே வரக்கூடிய பக்தர்கள் பெங்களூர், கர்நாடகா, இலங்கை, சுவிட்சர்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து எங்களுக்கு அவங்க முடிந்த உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த அன்னதானம் சிறப்பாக நடத்துவதற்கு ஐயனின் அருள் எங்களுக்கு பூர்ண அருள் கிடைக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சாமியே சரணம் ஐயப்பா. இது போக 2வது இந்த அன்னதானம் நீங்கள் செய்கிறீங்க, எல்லாமே இவ்வளவு மக்களும் எல்லாரும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது இதனால் உங்களுக்கு அந்த ஐயப்பனோட அருள் எப்படி இருக்கின்றது என்று ஒரு சிறிய எங்களுக்கு இந்த டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த அன்னதான இதில் காளியப்பன்கிறவர் சாமி, இவரும் நானும் இங்கே இந்த 10 நாட்கள் இங்கே இருப்போம். எங்கள் கூட முழு சப்போர்ட் கொடுக்கக்கூடியவர் சிவசுப்ரமணியன், எங்களது செக்ரட்டரி. அதுபோக 2வது செல்வகுமார், அப்புறம் கோமதி நாயகம், கர்நாத் முருகன், ஒரு பெரமுத்து எங்கள் வண்டி டிரைவர், அப்புறம் நம்ம டிரைவர் இவர் நம்ம சாமி, இவர் அச்சங்கோயிலில் இருக்கக்கூடியவர், இவர் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கிறார். அதுபோக இந்த ட்ரஸ்ட் தலைவர் உன்னிப்பிள்ளை அவர்களும் எங்களுக்கு முழு ஆதரவுடன் நாங்கள் இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சாமியே சரணமையப்பா. அப்போ இதனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்குதாயா? எங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கிறது. எங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் குழந்தைகளும் நல்ல மாதிரி இருந்து ஐயன் அருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அன்னதானத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். சாமியே சரணமையப்பா. அப்போ இந்த கோவிலுக்கு வரவங்களுக்குலாம் உங்களுக்கு முழு திருப்தியோடு நீங்கள் போடுற அன்னதானம் அவங்க முழு திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் எங்களுக்கு தேவையான இதோட மேற்கொண்டும் அவர் நிதி உதவிகள் எங்களுக்கு செய்து கொண்டு பொருள் உதவியும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் எத்தனை பேருக்கு நீங்க பண்ணீங்க? ஆரம்பத்து காலத்தில் சுமாராக ஒரு 300 பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு 2000 பேருக்கு மேலவே சாப்பிடுவாங்க. கூட தான் சாப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு குறைஞ்சது தான் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. 3 நேரம் அன்னதானம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், இந்த அன்னதானம் மேலும் மேலும் பெரிய லெவலாக ஐயன் அருள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சரிங்கய்யா. இப்போ இந்த அச்சன் கோயில்ல மட்டும் நீங்க செய்யறீங்க. இதை நீங்க அடுத்த ஐயப்பன் ஆலயத்திற்கும் இங்க 6 படை வீடுன்றவங்க இல்லைங்களா? அதே மாதிரி அடுத்த வீடாக ஒரு குழந்தை புலை அதை போல ஏதாவது உங்களுக்கு அதை செய்யறதுக்கு இறைவன் வாய்ப்பு கொடுத்தால் செய்வோம். எங்க கூட ஒத்துழைப்புக்கு ஆள்கள் இருந்தால் எங்களால் முடிந்தால் செய்வோம். ஆனால் இந்த ஒன்றை பார்ப்பதற்கே எங்களுக்கு ஆமாம், இதே பெரிய ஒரு வெற்றி எங்களுக்கு நல்ல மாதிரி நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இந்த விஷயம் எப்படின்னா, இது அரசர் ராஜா வீட்டில் போய் யாரும் சாப்பிட முடியாது, சாப்பாடு போட முடியாது. அவர் வீட்டில் நாங்கள் சாப்பாடு போடுறதே எங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. ராஜா வீட்டில் போய் யாரும் சாப்பாடு, நம்ம தான் அவர் வீட்டில் போய் சாப்பிடுவோம். அவர் வீட்டில் நாங்கள் சாப்பாடு போடுறது எங்களுக்கு திருநெல்வேலிக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு இது ஒரு பெரிய பாக்கியமாக நாங்கள் வேண்டுகிறோம். ஆமாம், இந்த பாக்கியம் எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு.
இன்னும் மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும் என்று நம்பி மேலும் மேலும் எங்கள் இறை பணிகள் தொடரும் என்று வேண்டுகிறேன். சாமியே சரணமையப்பா. திரு நெல் வேலின்னாக்கா அது மூணா பிரிச்சோன்னு வச்சிங்களேன். திரு நெல் வேலி, இதை வந்து நெல்ன்றது வந்துட்டு அரிசியோட ஒரு பதம், அதற்கு அடுத்தால் போல வந்துட்டு வேலி. இந்த ஒரு மனிதனுக்கு வந்து சாப்பாடு வந்துட்டு வேலியாக நிற்கும். இப்போ அன்னம் இல்லைன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வாழ முடியாது. நீங்கள் எவ்வளோ நாள் பட்டினியாக இருக்க முடியும்? அப்போ அந்த இது வந்து நெல்வேலி இருந்த ஒரு நெல்வேலி அக்காலத்தில் வந்து இங்கே நெல் அதிகப்படியாக சாகுபடியாக செய்தபடியால் அதற்கு இந்த தமிழ்நாட்டில் நெல்வேலின்னு பெயர் இருந்தது. அதை வந்து காலப்போக்கில் அது அதிகப்படியாக செய்ததனால் அதற்கு வந்து திரு என்று சேர்த்து திருநெல்வேலி என்ற ஒரு சிறப்பான ஒரு பெயரை அதனால வந்துட்டு அமைஞ்சிருச்சு. அந்த திருநெல்வேலியிலிருந்து ஒரு இவ்வளவு காலம் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியை நீங்கள் செய்கிறீங்கன்னா, மனசு ஒத்து எல்லாருடைய இதுவும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருடைய ஒத்துழைப்பும் சேர்த்து உங்களோட இருக்கிறதுக்கு அந்த ஐயப்ப சுவாமி நல்லாசி உங்களுக்கு தரணும். மேலும் மேலும் நீங்கள் நல்லா ஒரு இதை பணியை சிறப்பாக செய்யணுன்றது எங்களுடைய வேண்டுகோளோட இந்த ஐயப்பனை நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்கள் மீடியா சார்பாக உங்களை மேலும் மேலும் அடிக்கடி நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் நாங்கள் செய்ய முன்வந்துள்ளோம். ஆகையால் நீங்கள் நீடோடி பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஐயப்பன் அருளால் உங்கள் குடும்ப சேமங்கள் குடும்ப ஆரோக்கியத்தோடு பல ஆண்டுகள் சிறப்பாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் இவரிடம் இந்த பேட்டி கண்டதற்கு அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். சுவாமியே சரணமையப்பா. இதே மாதிரி எங்களுக்கு திருப்பூரில் இருந்து திருப்பூர் ஒரு ரெண்டாவது அவினாசி குடுமலைப்பேட்டை பக்கத்தில் அங்கே மெட்ராஸு இதே பகுதி வந்து எங்களுக்கு திருப்பூர் நல்ல உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பனியன் கம்பெனி ஓனர்கள். அதே மாதிரி அவங்களும் மீண்டும் நல்லா சிறப்பாக எங்களுக்கு கொடுக்கணும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். சாமியே சரணமையப்பா.